என்ன ரேகா, சூப் தீந்து போச்சா? அப்பா வராரு. எங்க? மாப்பிள வாங்க மாமா. நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தையே சரியில்லை மாப்பிள. கண்ணு தெரியாதுங்க மாமா, கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுங்க மாமா. நான் அத சொல்லல மாப்பிள, வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறீங்க. நல்ல காலம் வேலைக்காரன் மண்டையோட போச்சு. அவன் மண்டைய போட்டிருந்தான்னா? அவன் மண்டையை போட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்ல மாமா. ஒளிஞ்சிருந்து பாக்குறவன் உசுரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா. என்னது, உங்க கண்ணுல படாம தப்ப முடியாதா? ஆட, கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்லக்கூடாதா மாமா? என்ன ஊர்ற இது? அப்பா நீங்க சும்மா இருங்க. இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருக்கும். எடுத்து சொல்லு ரேகா. என் கற்பை காப்பாத்தின சுந்தர புருஷன் பாய்வே. டேய், நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல, நான் இவரை இழுத்துட்டு ஓடியே போயிடுவேன். அது மட்டும் நடக்காதுங்க மாமா. இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா? மாமா, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேனுங்க மாமா. இத சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள. நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க 2 பேருக்கு கல்யாணம். அப்பா, வந்த பிரச்சனை முடிஞ்சதுடா சாமி. மாப்ள, என்ன செகண்டரியில் ஸ்டார்டிங்கா? மாப்ள, மாப்ள, மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்ள. என்ன தெரியலையா? டேய், நானே 2 கண்ணும் தெரியாம உட்கார்ந்துருக்கேன். உன்னை எப்படா தெரிஞ்சுக்கிறது? என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல? நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா, மலேசியா வாசுதேவனா? குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றா? மாப்ள, உங்க பழைய காதலி சீதாவோட பழைய அப்பே நான். நீங்களும் என் பொண்ணு சீதாவை தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதித்தீங்க. என் பொண்ணு செத்துட்டா, நீங்க பொழைச்சிட்டீங்க மாப்ள. டேய் டேய், உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாளறியா இல்ல நான் பொழைச்சிட்டேன்னு நினைச்சாளறியா? ஏதாவது ஒண்ணு சொல்றா. ஐயோ, பழைய கதையெல்லாம் மறந்துட்டீங்களா மாப்ள? டேய், டோன்ட் கிரை. பண்ணாட, நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. என்ன மாப்பிள, நீங்க சொன்ன கதையே இந்த ஆளு சொல்றாரு? ஐயோ, நான் சொன்னது கதை இல்ல, உண்மை சம்பவம் மாமா. அதைத்தானே மாப்ள நானும் சொல்ல வந்தேன். டேய், சைடுல நுழையாதடா. அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது? நீங்க எதையோ சொல்றீங்க, இவனை சுடுங்க மாமா. மாப்ள, அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி. இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்ள. இவன் சேர்த்து வைக்க வரல, சோத்துக்கு வந்திருக்கான். அடிச்சு துரத்துங்க. என்னங்க, அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. ஆமா. நம்மளோடயே இருக்கட்டுங்க. என் பொண்ணு ரேகா சொல்றதான் கரெக்ட் மாப்பிள. நீ கூட்டு போ மாறு உள்ள. நீங்க போங்க போங்க. சரிப்பா, வாங்க போலாம். என்னது பெரிய பாவா? டேய், ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருடன் தாண்டா நுழையிறது? மிலிட்டரியே தாங்காதுடா. இப்ப எதுக்கு மாமா சுட்டீங்க? புதுசா விருந்தாளி வந்திருக்காருல, சந்தோஷத்துல சுட்டேன். அட பண்ணார பரதேசி போயிடலாம். எதுக்கு சுடுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லையாடா? டேய் அழகு, புதுசா ஒரு சைனடு குப்பி வந்திருக்கு. இதனால என்னென்ன ஆக போகுதோ? என்ன டேபிள்ல ஒன்னையும் காணோம். இதெல்லாம் எப்படி மாப்ள உங்களுக்கு தெரியுது? டேய், உன் வேலையை பாருடா. சரிப்பா, இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன், மட்டன், முட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன். சாப்பிடுங்க. டேய், தொடாதடா. உன் மக சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், உப்புரப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி, மறந்துட்டியாடா? அப்படி ஒண்ணு நான் சத்தியம் பண்ணதா நினைப்பில்லை. அப்ப இவன் என் மாமனார் இல்ல, டூ போடுற. அடிச்சு துரத்துங்க. மாப்ள, அடிச்சு துரத்துங்க. மன்னிச்சிருங்க. நான் சத்தியம் பண்ணது உண்மைதான், ஒத்துக்கிறேன். சத்தியம் பண்ணியா? ஆமா. அப்ப நீ என் மாமனார் தான். வேடாத கீழே. ரேகா, அதையில எடுத்து இங்க வை. வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவனுக்கு ஊத்து. ஆ. ஏண்டா நக்கலா? இருடா வச்சுக்கிற. என்ன தட்டுல உருண்டை கம்மியா இருக்கு? இதெல்லாம் எப்படி மாப்ள உங்களுக்கு தெரியுது? ஒரு கெஸ்ட் தானே மாமா. என்ன மாமா சத்தம்? கையை குத்தி பிடிங்க மாப்ள. ஆடடா, நான் சிக்கன் நினைச்சு கரண்டியில குத்திட்டேன். உன் கை எதுக்கு மாமா இங்க வந்தது? கஞ்சி குடிக்க கரண்டி எடுத்தேன். ஆடங்க ஒக்கா மவன, நீ எல்லாம் கரண்டியில தான் கஞ்சி குடிப்பியா? எங்க ஊர்ல சட்டியில தான் குடிப்பேன். அதையே செய்யண்டா. என்ன மாப்பிள, சாப்பிடுறீங்களா? இன்னும் இல்லைங்க மாமா. என் மக மாதிரி. வேலைக்காரியா மாமா? இந்த ஆளு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு. இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன். என்ன காதுக்குள்ளேயே வாயை விட்டுக்கிறானுங்க? ரேகா வாம்மா, மாப்பிள வெயிட் பண்றாருல. இந்தாங்க சிக்கன் டிக்கா. ஏண்டா பீஸ் போன பல்புகளா? நெருப்பு துண்டு தான் சிக்கன் டிக்காவா? மாமா, நீங்க டிக்கா சாப்பிடல மாமா? எனக்கு வேணாம் மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இல்ல மாமா, ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா. இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா. ஒரு பீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமா.
நீங்க தான் மாப்பிள்ள சாப்பிடணும். சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க. மாப்பிள்ள வசமா மாட்டிக்கிட்டாரு. கூப்பிடுங்க மிலிட்டரி. மாப்பிள வாங்க மாப்பிள. மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா? ஆமா மாப்பிள, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல, ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா. அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க மாப்பிள. அட பாவீங்களா, என்ன போட்டு தொடர்ந்தே முடிவு பண்ணிட்டீங்களா? கற்பூர தட்டை பார்த்து ஏன் மாப்பிள பம்புறீங்க? போய் தொட்டு கும்பிடுங்க. நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா? முதல் மரியாதை உங்களுக்கு தான் மாப்பிள்ள. ஆமா போங்க. இப்ப பாருங்க. பாத்தீங்களா, அண்ணி தெரியுது உனக்கு. மாட்டினா மாப்பிள எது கற்பூர தட்டை தட்டி விட்டீங்க? நான் பெரியார் பக்தன், எனக்கு சாமி கும்பிடுறது பிடிக்காது. என் முன்னால் தட்டை காட்டினா நான் எப்படி கும்பிடுவேன்? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது மாமா. டாடி, இன்னுமா உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் தீரல? இனிமே டெஸ்ட் ஏதாவது வெச்சீங்க நான் பொல்லாதவள் ஆயிடு. அடி நீலி சூலி சாமண்டி, அடி நீலி சூலி சாமண்டி. ஓடிப்போ, திரும்பி பார்க்காம ஓடிப்போ. இவனை கூட்டி ஓடி போயிரு. இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது. அப்படி வந்தா இந்த விபூதி புடி, அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்கிட்ட ஓடியா. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. நாங்க நல்லா தான் இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டேய், வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும். இந்த வாயை வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத, போடா. டேய் பீஸ், அப்பவே உங்க சிஷ்யங்கிட்ட கொடுத்துட்டேன் சாமி. போ. ஏண்டா சொல்ல? அப்புறம் சொல்லிக்கலாம்னு தான். அப்புறம்னா இப்ப அடுத்து வாரமா? அதுக்குள்ள நான் மறந்துடுவேன். அந்த காசுக்கு நீ வாங்கிக்கலாம்னா? டேய், அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க குருநாதர்கிட்ட எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டு தெரியுமா? புழுவாத, உன் யோக்கியது எனக்கு தெரியாதா? டேய், நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிற, எதுக்காக நினைக்கிறேங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. பேசாம உடுக்கி அடிச்சுட்டு ஒழுங்கா இருக்கணும். சரிங்க குரு. இந்த வருமா, எங்க சாமி பொல்லாதவரு. அவர் நினைச்சாருன்னா உன்னை காட்டு கூட்டிட்டு போய் மரத்துல ஆணி அடிச்சு வச்சிருவாரு. டோன்ட் வரி, நான் பகலெல்லாம் வரமாட்டேன். ஒன்லி நைட் டைம்ல தான் வருவேன். என்னால இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. இட்ஸ் a promise. இந்த பார், பகல்ல நீ எப்ப வேணாலும் வந்து போ. ஆனா இந்த ராத்திரில வர்ற வேலை மட்டும் வச்சுக்காத. பாவ இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க, அதுங்க என்ன பண்ணும்? இது உனக்கு கொடுமையா தெரியலையா? இது நியாயமா? இத பாரு மேன், இவரோட அப்பாவை காப்பாத்தணும்னா இவங்க இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். டேய், என்ன விட்டா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டு இருக்க? என்ன விபூதியா? அது சொல்றத வச்சு பாக்கும்போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் உடனடியா சிங்கப்பூர் போயாகணும். என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி? நான் மட்டும் இல்லனே, அவளையும் கூட்டிட்டு தான் போகணும். அதனால நீங்களும் என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க. என்னது, நான் சிங்கப்பூருக்கு வர்றதா? அண்ணே, உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். நீங்க எதையும் யோசிக்காதீங்க. இந்த காரியம் நடந்து முடியுற வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும். ஆமா, இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான். நான் வர்றேன். சிசி எல்லாம் குரு வரமாட்டாரு. நான் சிசி இல்லாம போவேன். சாமியார் கொடுத்துருச்சு, பூசாரிக்கு என்ன? பரவாயில்லண்ணே, அவரையும் கூட்டிட்டு போலாம். செலவு ஜாஸ்தி ஆகும்பா. இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். 10 பேர் சாப்பாடு ஒருத்தனே தின்றுவான்பா. சும்மா வாங்க. டேய் போடா, பாத்தியா மிரட்டுறத? சரி, நான் புறப்படுறேன். பாக்குறேன். அப்பா எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க அண்ணே. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன வயலுப்பா? எங்க வந்து உமா குடுக்குறாரு ஆஸ்கர்? பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளைக்கு என்ன வேலை? எதிரியா வாங்க, உங்களுக்கு வர தனியா சொல்லணுமா? எதிர்த்து வாங்க. அத்தை வாங்க வாங்க, சீக்கிரம் உட்காருங்க. வாங்க உட்காரு. தம்பி அங்க உட்காரு, எவன் வந்தாலும் உட்கார விடாத. யோ, ஏன் இந்த கலவரம்? இடம் பிடிக்கத்தான். அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டக்டர் தள்ளி விட்டு இருக்கிறவன பூரா கிளப்பி விட்டு வந்து உட்கார்ற. பின்ன என்னையா, பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளை தான். நீ மட்டும் உட்கார்ந்திருக்க. ஏன் முட்டாட்டி பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தர உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் பஸ்ல தொலைச்சு விட்டு 5ஆவதா தாலி கட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு பொறுக்கல. இந்த தடவை இங்கதான் உட்கார. ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா, உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்பட்டு என்ன பத்தி பேசுறீங்க? நல்லா கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா? கேக்குறாங்க கேள்விய. இப்ப நீ எங்க போகணும்? தாம்பரம். இது தாம்பரமா? ஆமா. ஏன்டா அறிவு கேட்டானே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல. சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. போட பாக்கணுமா இல்லையா? பாக்கலப்பா, சொன்னாங்க. சொன்னாங்கன்னா ஏறி வருதா? ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? பாரிஸ் போற வண்டியில ஏறி தாம்பரம்னா கொல்ல தயாரா. தாம்பரம் போறாங்க. ஐயா பொட்டி இருக்காதயா, பொட்டி இருக்காதயா. தம்பி பொட்டிய பாத்துக்கடா, உள்ள உப்பு கட்ட வச்சிருக்கேன். ஓடி. அவனாடா. ஓடி. அத பாத்துட்டேன். ஐயோ.
கண்ணாடி பையன் வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம். யோ மாக்கா, என்னையா அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கா, நீ தான் வண்டி மாதிரி ஏறி இருக்கா. இது தாம்பரம் போற வண்டி தான். எது தாம்பரமா? இன்னும் போகலடா. நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லட்சிய திங்கறான்னு கேக்குற. எல்லாமே தெரியாம நடந்துருக்கு. சொன்னா கேளு. அடி உன்னை என்ன பண்ற பாரு. தெரியாம திருச்சி அந்த பக்கம் வா. தம்பி இந்த பக்கம் வா. எல்லாரும் கட்டி வளைங்க. இப்ப ஓட விட கூடாது. பொல்லாத வாடி. ஓடி. டேய்